இப்போ தேவன் நம்மை பார்த்து, இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து பிள்ளைகளே என்று அழைப்பதற்கு வெட்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம யோசிக்கணும். ஏன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை பார்த்து அவர்களுடைய தேவன் என்று சொல்ல தேவன் வெட்கப்படவில்லை? அதற்கு காரணம் அங்கே இருக்கிறது. தேவன் தம்மை ஒரு குறிப்பிட்ட சிலருடைய தேவன் என்று சொல்லுவதற்கு வெட்கப்படவில்லை என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசிகளின் பட்டியலை கொண்ட ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்திலே குறிப்பாக 3 பேரை குறித்து சொல்லும்போது இந்த வார்த்தைகளை அந்த புத்தகத்தின் ஆக்கியோன் எழுதுகிறார். தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படவில்லை. யார் அந்த 3 பேர்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப். எப்பொழுது தேவன் அந்த 3 பேரை குறித்து தாம் அவர்களுடைய தேவன் என்று சொன்னார்? இன்றைக்கு நான் வாசிக்க கேட்ட வேத பகுதி பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. அது எந்த சந்தர்ப்பம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு கரையேற்றி கானான் தேசத்துக்கு கொண்டு போவதற்காக தேவனாகிய கர்த்தர் மோசேயை அழைத்தார். முட்செடியின் நடுவிலே அவிந்து போகாத அந்த அக்கினியை ஆண்டவர் காட்டி, இது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறதே என்று மோசே பக்கத்தில் செல்ல முயற்சி செய்யும் போது அங்கே இருந்து ஒரு சத்தம் உண்டானது, பக்கத்தில் வராத, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம், கால்களில் இருக்கிற செருப்பை கழற்றி கீழே போடு. அப்படியே மோசே செய்தார். அப்பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் தம்மை மோசேக்கு அறிமுகம் செய்தார். நான் யார் என்று அறிமுகம் செய்தார். ஆண்டவர் என்ன சொன்னார் என்று பாருங்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களின் தேவனாய் இருக்கிறேன். இதைத்தான் எபிரேயர் நிறுவ ஆக்கியோன் சொல்கிறார். அந்த முற்பிதாக்களின் தேவன் என்று தம்மை அறிமுகம் செய்வதற்கு தேவன் வெட்கப்படவில்லை. தேவன் பழைய ஏற்பாட்டில் அவர்களுடைய தேவன் என்று தம்மை அறிமுகம் செய்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் நமக்கு அவரை எப்படி அறிமுகம் செய்கிறார்? தேவன் என்று அல்ல, தகப்பன் என்று. நாம் கர்த்தர் கற்றுத்தந்த ஜபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் கடவுளேன்னு சொல்ல மாட்டோம், தேவனேன்னு சொல்ல மாட்டோம். வேற எப்படி சொல்லுவோம்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. பிதாவேன்னா என்ன அர்த்தம்? அப்பான்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய சீடர்களை ஒரு முறை பிள்ளைகளேன்னு அழைத்தார். ஞாபகம் இருக்குதா இருக்காவது? இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பிள்ளைகளே என்று அழைத்தார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து 40 நாட்கள் இந்த மண்ணிலே உலாவின பொழுது சீடர்களுக்கு ஒரு முறை காட்சி கொடுத்தார் கடற்கரையிலே. அது என்ன சந்தர்ப்பம்னா, அந்த நேரத்தில் அவங்க எல்லாம் சேர்ந்து கூடி இனி நம்ம பழைய வேலைக்கே போகலாம் என்று புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்ன நின்னது யார் தெரியுமா? பேதுரு கூப்பிட்டாரு, வாங்கப்பா நம்முடைய பழைய வேலை மீன் பிடிக்கிறது அல்லவா, அந்த மீன் பிடிக்க போவோம் என்று சொன்ன உடனே எல்லாரும் பேதுருவோடு சேர்ந்து மீன் பிடிக்க போனார்கள். மீன் பிடிக்க போய் மீன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பல மணி நேரம் போராடி பார்த்து மீன் கிடைக்காம காலையில் விடிய காலையில் சலிப்போட கடற்கரைக்கு வரும்போது அங்கே ஒருவர் நின்று கொண்டு இந்த சீடர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். யோவான் நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசியுங்கள். யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்டார். என்ன அருமையாக கூப்பிடுறார் பாருங்க. சீடர்களே, பிள்ளைகளே. சில சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை விட வயசில் மூத்தவங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு 33 வயசு தான் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலம். ஆகவே பிள்ளைகளே என்று அழைக்கிறார். இப்போ
தேவன் நம்மை பார்த்து, இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து பிள்ளைகளே என்று அழைப்பதற்கு வெட்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம யோசிக்கணும். ஏன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை பார்த்து அவர்களுடைய தேவன் என்று சொல்ல தேவன் வெட்கப்படவில்லை? அதற்கு காரணம் அங்கே இருக்கிறது. எபிரேயர் 11:16 அந்த வசனம் எப்படி தொடங்குகிறது என்று பாருங்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறது இல்லை. ஆகையால் என்று தொடங்கிட்டா அதுக்கு முன்னால் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. அவர்களிடத்தில் ஒரு நற்குணம் இருக்கிறது, ஒரு சிறப்பான அம்சம் இருக்கிறது. எனவேதான் தேவன் தயங்காமல் அவர்களை தம்முடைய பிள்ளைகளே என்று அழைக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அது என்ன குணம் என்று பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தின் முதல் பகுதி நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இவர்கள் எல்லாரும், இவர்கள் தான் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை நம்பினார்கள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தது என்ன? நீ உன்னுடைய தேசத்தையும் உன் இனத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஒரு ஊரை விட்டு ஒருத்தர் கிளம்புறதுன்னா அது சாதாரண காரியம் கிடையாது. இந்த ஊரில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு அறிமுகமானவர்கள் ஏராளமான பேர் இங்கே இருப்பார்கள், உங்களுக்கு உறவினர்கள் இருப்பார்கள். நீங்கள் பழகிய இடம் 21ஆம் நூற்றாண்டிலேயே ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊரில் போய் வசிக்கிறதுன்னா ஒரு சின்ன தயக்கம் இருக்கிறது பாருங்கள். அப்போது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறதுன்னா அது ஒரு சாதாரண காரியம் கிடையாது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தார்? விட்டுட்டார். சொந்த ஜனத்தையும் இனத்தையும் விட்டு தேவன் காண்பிக்கும் ஒரு தேசம், நான் உனக்கு ஒரு ஊரை காட்டுவேன், அதுக்கு போனார். அது மாதிரி அவர்கள் புறப்பட்டு போனார்கள். எங்கு போவது என்று தெரியாமலேயே புறப்பட்டார்கள். தேசத்தை விட்டார்கள், சொந்த ஜனங்களை விட்டார்கள். புறப்பட்டு போகும்போது பரதேசிகளை போல சஞ்சரித்தார்கள். அதாவது இந்த உலகம் என்னும் வாழ்க்கை ஒரு ஒரு தற்காலிகமான ஒரு ஜீவியம் என்பதை அவர்கள் அறிக்கை செய்தார்கள். ஆனால் எதிர்காலத்தில் ஒன்று தேவன் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், அவர் ஒரு பரம கானானை எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்று விசுவாசித்து அந்த நம்பிக்கையோடு தங்கள் வாழ்க்கையை தொடர்ந்தார்கள். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது ஒரு புதிய தேசம், கானான். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பது என்ன? என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குறுதி என்ன? இதை நான் உனக்கு செய்வேன். இந்த கேள்விக்கான பதிலை உண்மையாக நாம் உணர்ந்து கொண்டோம் என்று வையுங்கள், இந்த உலக வாழ்க்கை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். ஒரு அழகான வசனம் இருக்கிறது, அதை நீங்கள் மறக்கக்கூடாது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது என்ன என்பதை அந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. வாசியுங்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். எது ஆண்டவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம்? நித்திய ஜீவனை அளிப்பேன். நித்திய ஜீவன் என்ன? நிலையான வாழ்வு. நிலையான வாழ்வு என்பது என்ன? இந்த உலகத்தில் மனிதர்கள் மரித்த பிறகு கிடைக்கப் போகிறது, அதுதான் நிலையான வாழ்வு. இதே வசனத்தை இன்னொரு பகுதியிலும் நீங்கள் காணலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். காணாம தெரியும், சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணும். ஆமா, நித்திய ஜீவனை அடைவதுதான் நம்முடைய இலக்கு. அப்படியானால் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கணும்? அந்நியரும் பரதேசிகளைப் போல இருக்க வேண்டுமா? அந்நியர்களைப் போலவும் பரதேசிகளைப் போலவும் இருக்க வேண்டுமா? காரணம் என்னவென்றால் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது
நிச்சயம். உலகத்தில் வரும்போது ஏதாவது கொண்டு வந்தீங்களா? நான் ஒன்றும் கொண்டு வரல. நீங்கள் ஏதாவது கொண்டு வந்தீங்களா? ஒருத்தர் ஒன்று கொண்டு வரல இல்லையா? போகும்போது எதையாவது கொண்டு போகலாமா? போகும்போது எதையாவது கொண்டு போகலாமா? போக முடியாது. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு ஊரில் ஒரு பழக்கம் இருக்குதான். ஒருவர் மரித்து போனால் அவர் எதை விருப்பமாக சாப்பிடுவாரோ அதை அவர் பெட்டிக்குள்ளே வச்சு அவரை அடக்கம் பண்ணுவாங்களாம். கடலை மிட்டாய் எல்லாருக்கும் நல்லா பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடலை மிட்டாய். ஒருவர் இறந்து போனார், அவருக்கு கடலை மிட்டாய் ரொம்ப பிடிக்கும்னு வைங்க. 4 பாக்கெட் கடலை மிட்டாய் வாங்கி பெட்டிக்குள்ளே வச்சு அவர் அடக்கம் பண்ணிட்டா அவர் ராத்திரி எல்லோரும் போனவரை கையை அப்படியே மடக்கி திருக்கி எடுத்து சாப்பிடுவாரா? ஒன்றும் கொண்டு போக முடியாது சார். இந்த உலகத்திலே மனிதன் எதையுமே கொண்டு போக முடியாது. இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஒரு உவமையை சொன்னார். ஒரு ஐஸ்வர்யவானுக்கு திரளாய் விளைந்தது, களஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்த்தான். சேர்த்து விட்டு சும்மா இருந்திருக்கலாம். ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான். என்ன சொன்னான்? ஆத்மாவே கவலைப்படாத, உனக்கு பல தலைமுறைக்கு நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். மதிகேடனே, இன்று உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேர்த்ததெல்லாம் யாருடையதாகும்? ஆத்மா சாப்பிடுமா? ஆத்மா சாப்பிடுமா? ஐயா, சரீரம் தானே சாப்பிடும், ஆத்மா சாப்பிடாது. ஆனால் ஆத்மாவுக்கே ஐஸ்வர்யத்தின் வழியாக ஆறுதல் வருகிறது என்று இவன் எண்ணிக்கொண்டான். ஆகவே தான் ஆண்டவர் கேட்டார், இன்றைக்கு ராத்திரி நீ செத்து போனா நீ சேர்த்ததெல்லாம் யாருடையதாகும்? அப்போது சேர்க்கவே கூடாது, வேலை செய்யவே கூடாது, சாப்பிடவே கூடாது, நல்லா உடுக்கவே கூடாது, வீடு கட்டவே கூடாது, சந்தோஷமாக வாழவே கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இவைகள் எல்லாம் தேவைதான். ஆனால் இவைகள் அல்ல நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். இவையெல்லாம் நமக்கு தேவைதான், ஆனால் இவைகள் அல்ல நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் எது? தேவன் நமக்கு எதை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்? நித்திய ஜீவன். மறந்துடக்கூடாது, நித்திய ஜீவன், நிலையான வாழ்வு. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொன்னார், நான் உலகத்தால் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டு விட்டால், அவருடைய பிள்ளைகளாக வாழ தீர்மானித்து விட்டால், எப்படி இயேசு கிறிஸ்து உலகத்தார் அல்லவோ அதுபோல நீங்களும் நானும் உலகத்தார் அல்ல. அது மறக்கக்கூடாது. உலகத்தில் தான் வாழ்றோம், ஆனால் உலகத்தார் அல்ல. ஒரு அழகான ஒரு சம்பவத்தை சாது சுந்தர் சிங் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருப்பார். இந்த மலைக்கு மேலே அந்த மானசரோவர் போன்ற இமயமலையின் சிகரங்களிலே ஏறி போனால் ரொம்ப அழகான ஏரிகள் எல்லாம் இருக்கும், பனி சூழ்ந்த அந்த பிரதேசத்தில். அந்த ஏரிகளுக்கு பக்கத்திலே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு வகையான பூக்கள் பூத்திருக்கும். அந்த பூக்களுடைய ஒரு குணம் என்னவென்றால், வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அதனுடைய வாசனையை ரொம்ப நேரம் முகர ஆரம்பித்தால் அதை முகர்ந்தவர்கள் மயங்கி போவார்கள். மயக்கத்தில் அப்படியே படுத்து இன்னும் முகர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்க, செத்தே போயிடுவாங்க. அதனால சில பயணிகள் அந்த இடத்த பார்க்கறதுக்காக போகும்போது கீழே இருந்து அந்த வழிகாட்டுகிறவர்கள் சொல்லி அனுப்புவார்களாம், இப்படி சில இடங்களிலே சில விதமான பூக்கள் பூத்திருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும், அதனுடைய வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் அதை பார்த்துட்டு கடந்து போயிட்டே இருக்கணும். பார்த்து நிற்காத, நின்று அந்த வாசனை முகராத, முகந்தான் நீ செத்தே போவ என்று சொல்லி அனுப்புவார்களாம். ஒரு மனுஷன் போனான், அவனுக்கும் இதை சொல்லி அனுப்பினார்கள். போகும்போதே தூரத்தில் பார்த்தா நடாடாடா ஒரு அழகான தண்ணீர் தடாகம், அதுக்கு பக்கத்தில் இந்த பூக்கள் கும்பலாக பூத்து கிடக்கின்றன. பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். தூரத்திலே நின்று பார்த்தான். ஓ, இதை பற்றி தான் அந்த மரண பூக்கள் என்று சொன்னார்களோ என்று சொல்லி அதை தூரத்திலே பார்த்து கொண்டே இருந்தான். அவனுக்கு அதை பார்த்து அதில் ஆசை தீரல. சரி, வாசனை எப்படித்தான் இருக்குன்னு பார்க்கலாமே என்று சொல்லி கொஞ்சம் பக்கத்தில் போனான். வாசனை ரொம்ப அருமையாக இருந்தது. அடா, இந்த வாசனை முகம்தான் நமக்கு மயக்கம் வர்ற மாதிரி ஒன்று தெரியலையே, கொஞ்சம் உட்கார்ந்து இதை நல்லா பார்ப்போம் என்று சொல்லி பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்தான். அவனை அறியாமல் அந்த வாசனை அவனை மயக்கத்திலே கொண்டு போகுது.
அவனை அறியாமல் அந்த இடத்திலே அவன் படுத்து விட்டான். அவன் தன்னை அறியாமலே மரித்தும் போனான். இதுதான் உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கையிலே பலவிதமான கவர்ச்சிகள் மனிதனை இழுக்கும் என்பார்களே, பலவிதமான கவர்ச்சிகள் இழுக்கும். அந்த எல்லாம் நமக்கு தேவைதான். உணவு கவர்ச்சியானதா, உணவு தேவையானதா, கவர்ச்சியானதா, ரெண்டுமே சரிதான் இல்லையா? அதே அளவு மிஞ்சி சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆவீங்க? என்ன ஆகுனா, உணவு ரொம்ப ருசியாக இருக்குது, அது இந்த எண்ணெயில் பொரிச்ச உணவெல்லாம் சூப்பராக இது சாப்பிட்றதுக்குன்னு என்னைக்கும் அதையே சாப்பிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, உடல் கெட்டு போகும். உணவு என்பது மனிதன் உயிர் வாழ்வதற்கானதானே ஒழிய, உணவு என்பது அதையே நம்பி அதையே ருசித்து வாழ்வதற்கானது அல்ல. இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் அநேக நோய்கள் அதீத உணவுகளால் வருகிறது. தெரியுமா உங்களுக்கு? மனுஷனுக்கு வந்து முதல் சோதனையே உணவுனால வந்தது. யாருக்கு வந்தது? ஆதாமுக்கு. எப்படி வந்தது? உணவுனால, சாப்பாட்டால தான் வந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த முதல் சோதனை எதனால வந்தது? இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடணும், உணவினால வந்தது. தானியலுக்கு வந்த சோதனை எப்படி வந்தது? உணவினால் வந்தது. உணவு தேவையான ஒன்றுதான், ஆனால் மிஞ்சி போய்விட்டால், அதீதமாகிவிட்டால் ஆபத்தான, ரொம்ப ஆபத்தான. இதே போலத்தான் மனிதனுக்கு ஆடை தேவையா இல்லையா? தேவைதான். அதுவே கூடி போச்சுன்னா என்ன ஆகும்? அதில் அந்த டிசைன், இந்த டிசைன், அந்த ஓப்பன், இந்த ஓப்பன், அங்கே போகிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, வாரதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, இப்படியெல்லாம் அதிகரித்து போச்சுன்னு வைங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, இந்த அதிகரித்து போனால் அது என்னத்துக்கு ஆகும்? உங்கள் பாஸ்டர் சொன்னாங்க, சீர்காழியில் நாங்கள் ஒரு ஊழியம் செய்கிறோம். லேசாக 4 வீட்டில் போய், சீர்காழி பகுதியில் ஏழை மக்கள் வாழுகிறார்கள், ஏதாவது பழைய துணி இருந்தால் தாங்கன்னு கேட்டால் போகிறோம். ஒரு லாரி தானே எடுக்கலாம் சார். பழைய துணி இல்லை, எல்லாம் புத்தம் புதிய துணிகள். 6 பாக்ஸ் 8 பாக்ஸ் நாங்கள் அப்பப்போ அனுப்புவோம் அந்த ஊருக்கு. அந்த ஊருக்குள்ள மக்கள் ஆடை இல்லாமல் தவிக்கிறார்கள். ஆக இதை கொண்டு போய் அந்த அட்டைப்பட்டியை திறந்த போது எல்லாம் பறந்து போயிடும். இப்படி சில இடங்களில் போனால் போதும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா வீடுகளையும் பெரும்பாலும் நீங்கள் போய் உபயோகிக்காத துணிகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டு பாருங்க. ஒரு ஊருக்கு போனால் ஒரு லாரி துணி எடுக்கணும். எதுவும் அளவுக்கு மிஞ்சினால் அமைந்தமும் நஞ்சு. நீங்கள் ஒன்று பண்ணி பாருங்க, இந்த ஊரில் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஒரு நாள் வீட்டில் உட்காந்து இந்த உபயோகிக்காமல் இருக்கிற துணிகளெல்லாம் எடுத்து வச்சு, இவைகள்லாம் ஒன்றொன்று எத்தனை ரூபா, மொத்தம் எத்தனை ரூபா வருது அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணுவாங்க. நமக்கே மலைப்பாக இருக்க மாட்டா, இத்தனை லட்சம் ரூபா துணிக்க வேண்டியே செலவழிச்சோமா? இந்த விஷயத்தில் ஆண்கள் ரொம்ப பாதுகாப்பாங்க. அவங்க தேவைக்கு மிஞ்சி எடுப்பாங்களா மாட்டாங்களா? ஏங்க உங்களை தானே கேட்குறேன். அவங்க இந்த விஷயத்தில் ரொம்ப சேஃபான ஆட்கள். என்னையும் சேர்த்தா சொல்கிறேன். பீரோவை திறந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன மூலையில் இடம் இருக்கணும். மிச்சம் முழுசு யாருக்கு தான் இடம். நெருக்கி பாருங்க, இவங்க தூக்கி வெளியே வைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்தவங்க. எதுவாக இருந்தாலும் சரிதான், அளவுக்கு மிஞ்சி போச்சுன்னு வைங்க, இந்த பூவின் வாசத்தில் பயந்து உட்கார்ந்த மாதிரி அது ஆபத்தில் தான் முடியும். எதுவாக இருந்தாலும் சரிதான், எதுவாக இருந்தாலும் சரிதான். ஏங்க எல்லாம் ஒரு லிமிட்ல வைக்க உங்களுக்கு தெரியாதா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழும்போது நாம் பரதேசிகளாக இருக்கிறோம், கூடாத வாசிகளாக இருக்கிறோம் என்பவர்களே. நித்திய நாட்டுக்கு நேராக பயணம் செய்கிற பயணிகள் என்கிறதை நாம் உணர்ந்துவிட்டால் எல்லாம் அந்தந்த இடத்துல கரெக்டாக செட் ஆகிடும். கல்வி, செல்வம், செல்வாக்கு, சமுதாய அந்தஸ்து, கௌரவம், ஆடை, உணவு, இவைகளும் அந்தந்த இடத்துல செட் ஆகிடும். உணவு என்பது உயிர் வாழ்வதற்கானது, ஆடை என்பது மானத்தை மறைப்பதற்கானது, அவ்வளவுதான். வாதம் என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்கானது, அவ்வளவுதான். ஆனால் அதிலும் ஒரு அதீத தன்மை இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், வாலிப தம்பிமார்கள்லாம் இப்போ நல்ல விலை கூர்ந்த பைக் வாங்கணும், 1.5
லட்சம் 2 லட்சத்துக்கு வாங்கணும்னு ஆசை இருக்குது. அதை வெகு வேகமாக ஓட்ட வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. அதில் சைலன்சரை கலத்தி விட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஐயோ இது எந்த வருதோன்னு நினைச்சு பயப்படும் அளவுக்கு சத்தம் போடணும்னு ஆசை இருக்கிறது. ஒரு உண்மையை யோசித்து பாருங்களேன், வாகனம் என்பது எதற்கானது? ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்காக. இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டால் அது எவ்வளவுக்கு அது தேவை அவ்வளவுக்கு அதை உபயோகிக்கலாம். சரிதானா? இதே போல உலக வாழ்வில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கல்வி போன்ற எதுவாக இருந்தாலும் சரி, வீடு, சொத்து, தோட்டம், துறவு எல்லாம் ஒரு நினைப்பு எப்பொழுதும் மனசுல இருக்க வேண்டும். நான் இங்கே கூடாரவாசி. நான் ஒன்றும் கொண்டு வந்த, நான் போகும்போது ஒன்றும் கொண்டு போக முடியாது. சகோதர சகோதரிகள்னா ரொம்ப ஆசையாக காத்திர போடுற பொண்ணு இருக்கு பாருங்க, அது விலையில இப்போ ரொம்ப ஏறி போச்சு. ஆனாலும் வாங்காமல் விடுறாங்க. ஏதோ உலகத்தில் எல்லாரும் போடுறாங்க, அதனால நானும் கொஞ்சம் தேவைக்கு போட்டுருக்கேன் ஓகே. அதுலேயே நம்ம ஆழ்ந்து போயிட்டோம் வைங்க, இந்த பூத்துக்கிட்ட போய் உட்காந்து அந்த கதை மாதிரி ஆகிடும். ஆழ்ந்து போய் உட்கார். சில திருமணங்களுக்கு சில குடும்பங்கள் வருவதை நான் பார்த்துருக்கிறேன். அந்த அம்மா நிறைய படத்தில் காத்துலாம் பாட்டு ஜொலி 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 ஜொலின்னு வருவாங்க. பின்னால் ஒருத்தன் வருவாங்க, எங்களை மாதிரி ஒரு ஆள். அந்த ஆட்டை போய் கேட்கணும், என்ன நடந்ததுன்னு கேட்கணும். அப்போ அவன் சொல்லுவாங்க, இந்த உருப்படியெல்லாம் பேங்கில் இருந்தது சார், இதை எடுத்து தந்தா தான் நான் கல்யாண வீட்டுக்கு வருவேன்னு சொன்னேன் சார். நான் படாத பாடுபட்டு கோட்டைக்கு கடமாக்கி கொண்டு எடுத்து போட்டிருக்கிறேன் சார். அது அவனுக்கு மைண்ட் வாய்ஸ் வெளியே சொல்ல மாட்டார். தேவையாது தேவையாது. நமக்கு நாமே சில கவர்ச்சிகளை உண்டாக்கி கொள்கின்றோம். நமக்கு நாமே சில இலக்குகளை நிறைவேற்றிக் கொள்கின்றோம். இது இல்லைன்னா முடியாது. அதுல நடக்காதே இல்லை. நடக்குமா? நடக்காது. விட்டுவாங்களே. எப்போ அது சாத்தியமாகும் தெரியுமா? இந்த உண்மை மனசுக்குள்ள வரும்ப சாத்தியமாகும். நான் நித்திய நாட்டை நோக்கி பயணம் செய்கின்ற ஒரு பயணி. இங்கே நான் கூடார வாசி. இங்கே நான் சேர்க்கிறது, பார்க்கிறது, அனுபவிக்கிறது எல்லாம் ஒரு நாள் இங்கே விட்டு போக வேண்டியதுதான். இந்த உண்மை மனசுக்குள்ள வந்துட்டு வைங்க, இப்படி சாடி விழுந்து தாக்கோட தேட மாட்டான். அப்படிப்பட்டவர்களைத்தான் இயேசு கிறிஸ்து எப்படி கூப்பிடுவாரு? பிள்ளைகளே. பிதாவாகிய தேவன் எப்படி சொல்லுவார்? இவருடைய தேவன் என்று சொல்லப்படுவதற்கு நான் வெட்கப்படவில்லை. இல்லையா? இப்ப நீங்க சொல்லுங்க, உங்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து இவருடைய தந்தை, இவர்களுடைய பிள்ளைகள் என்று சொல்றதுக்கு வெட்கப்படாம ஜீவிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? இப்படி ஜீவிக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எடுத்து பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த வீட்டுக்காரர் நல்லா சாப்பிடும்போது எங்க வீட்டுக்கார எரிச்சல் அடைந்து அந்த எரிச்சல் வராது. அடுத்தவன் பெரிய நெக்லஸ் போட்டுக்கும் போது நான் சின்ன நெக்லஸ் போட்டுட்டே பார்த்து நமக்கு எரிச்சல் வராது, கோபம் வராது, சங்கடம் வராது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. மைண்ட் செட் ஆயிட்டு. எப்படி செட் ஆயிட்டு? நான் போகிற நெக்கு வேணும் சார், அந்த இடத்துக்கு போறது இவைகள் தான் எனக்கு ஒன்றுமே உதவி செய்யாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற முற்பிதாக்கள் அப்படி வாழ்ந்தார்கள். தேசாந்திரிகளால் சஞ்சரித்தார்கள். ஆனால் ஒரு லெக்கை நிர்ணயம் பண்ணியிருந்தார்கள். அந்த லெக்கை நோக்கி செல்கின்ற பயணங்களாக இருந்தபடியினால் தேவன் தாம் அவர்களுடைய தேவன் என்று சொன்ன வெட்கப்படவில்லை. இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. இவரைய 11ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறேன் பாருங்கள். இவரைய 11ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் என்னப்பட வைக்கப்படவில்லை. அவர்கள் விட்டு வந்த தேசத்திற்கு திரும்பி போவதற்கான பாக்கி எப்பவும் இருக்குது. மனிதனாகிய இந்த உலகத்திலே ஒரு பாவத்தை விட்டு ஆண்டவருக்கு நேராக திரும்பிக்கிறோம் வைங்க, திரும்பி போயிட்டே இருக்கிறோம். இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இதை நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி தேவனுக்கு நேராக திரும்பி விட்டோம். திரும்ப அந்த
பார்க்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்கு. ஏன் இருக்குன்னா மனுஷ மனசுக்குள்ள எப்பொழுதுமே ரெண்டு இழுப்பு இருந்துகிட்டே இருக்கும். இதை விட்டு அது ஜாலியாக இருக்கு, இந்த இடத்துல அதோட சந்தோஷமா இருக்குது. அப்படி மனுஷனுக்குள்ள ஒரு இழுப்பு இருந்துகிட்டே இருக்கும். நாம் திடமாக நம்முடைய பாதையில் நடக்க வேண்டுமே ஒழிய திரும்பி பார்க்கக்கூடாது. கலப்பையில் கையை வச்சுட்டு திரும்பி பார்க்கக்கூடாது. ட்ராக் மாறி போகும். திரும்பி பார்த்து நம்ம திரும்பி பழைய இடத்துக்கே போகணும். போனால் ஆண்டவர் வந்து அவனை இடுப்பு பிடிச்சி இழுத்து நீ அங்கே போகாத இங்கே போக கொண்டு வர என்ன கொண்டு வருவாரா? வரமாட்டார். ஏன்னா மனுஷனை ஆண்டவர் எந்திரங்களாக படைக்கவில்லை. தம்முடைய ரூபத்தின்படியும் தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய சியாதிய உண்மை கொடுத்து படைத்திருக்கிறார். நான் அப்படித்தான் போவேன்னா அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை நான் அதைத்தான் செய்வேன், அது அழிவு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம தீர்மானிச்சா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆகவே பழைய தேசம் அல்ல, நம்ம எந்த தேசத்துக்கு போகிறோமோ அதை நோக்கி நாம் பயணப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு தினசரி எதிர்நீச்சல். உங்க ஊருக்கு ஒரு அழகான ஆறு இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கும்? மீன் இருக்கும். ஒரு நேரம் வேற இருந்து பார்த்துட்டே இருக்கும். மீன் தண்ணிக்கு ஓட்டத்தில் போமா, தண்ணியை எதிர்த்து போமா? தண்ணி ஓட்டத்தில் போமா, தண்ணி எதிர்த்து போமா? எதிர்த்து தான் போகும். தண்ணிக்கு ஓட்டத்துக்கு ஒரு சில மீன் போகும். அது என்னமே தெரியுமா? செத்து. அது செத்து போச்சுன்னு வைக்க, அது என்ன தண்ணிக்கு ஓட்டத்திலே போகும். உயிரோட மீன் என்ன செய்யும்? எதிர்த்து போகும். சின்ன சின்ன மீன் வாழ அசைச்சு என்ன போகுவாங்க. சில ஃபால்ஸ்ல கூட ஏறிது. எங்க ஊர் பக்கம் பெருஞ்சளவுல ஒரு சின்ன ஃபால்ஸ் உண்டு. அதுல போனா பாறையில தண்ணி கீழே வடிச்சுட்டே இருக்கும். மீன் பாறையில ஏறி போகுது சார். எதிர்நீச்சல் போடுது. மனுஷன் அப்படிதான் இருக்கும். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆமா, டெய்லி எதிர்நீச்சல் போட்டுட்டே இருக்கிறோம். நான் பழைய இடத்துக்கு போக மாட்டேன், என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டேன் என்று சொல்லி தினம் தினம் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னைக்கோ ஒரு ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, தினப்படுத்தல் எடுத்தாச்சு, திருவிழாவுக்கு போயாச்சு, இது ஓகே எல்லாம் முடிஞ்சு போச்சு என்கிற ஒரு வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தினம் தினம் போராடி முன்னேற வேண்டிய ஒரு வாழ்க்கை. இவர்கள் அப்படி செய்தார்கள். எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நீங்க பைபிள் எடுத்து வாசிங்க. ஆனா அவங்க திரும்பி போகணும்னு நினைக்கல. திரும்பி போக வேண்டும் என்று நினைக்காமல் பரம தேசத்தையே நாடினார்கள். பரம தேசத்தையே நாடினார்கள். இந்த உண்மையை கிறிஸ்தவ மக்கள் புரிந்து கொண்டால் வாழ்க்கை சந்தோஷமானதாக மாறும். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் நற்செய்தியில் 14ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாமல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு இடத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் அந்த இடத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து. சொன்னபடி அவர் செய்வாரா மாட்டாரா? சொன்னபடி அவர் செய்வாரா மாட்டாரா? செய்வார். 100க்கு 100 நம்புங்க, அவர் செய்வார். ஆகவேதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தின் முதல் பகுதி சொல்கிறது. நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தின் முதல் பகுதி, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகள் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். எப்படி மரித்தார்கள்? விசுவாசத்தோட மரித்தார்கள். பரலோகம் வரணும்னு சொன்னீங்களே, ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னீங்களே, யாராவது அதை பார்த்தாங்களா? நீங்க பாருங்களா? பார்க்கல. நானும் பார்க்கல. ஆனா பார்க்கவே ஒரு நாள் செத்து போவோம். ஆனால் சாகும்போது எப்படி சாகும்? நம்பிக்கையோடு சாகும். இல்லையா? விசுவாசத்தோட மரிப்போம். தேவன் சொன்னால் அதை செய்வார். ஆமாம், மறுபடியும்
இந்த நம்பிக்கை இந்த ஆதி பெற்றோருக்குள்ளே இருந்தது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்குள்ளே இருந்தது. ஒரே ஒரு குழந்தையை தான் பெற்றெடுத்தார் ஆபிரகாம். அவருக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? வானத்தை நட்சத்திரத்தை எண்ண முடியும்னா எண்ணு, இந்த நட்சத்திரத்தை போல அவருடைய சந்ததியை பெருக்கப்படுவேன். கடற்கரை மணலை எண்ண முடியும் என்றால் எண்ணிப்பார், அந்த கடற்கரை மணலை போல உங்களுடைய சந்ததியை பெருகப்படுவேன். ஆண்டவர் பெருக பண்ணினாரா? இந்திய காலத்திலே பெருக பண்ணினார். ஆனால் ஆபிரகாம் வாழ்நாளிலே அதை காணவில்லை. அவர் ஒரு ஈசாக்கை தான் பார்த்தார், மறித்து போனார். ஆனால் தேவன் தாம் சொன்னதை செய்தார். அதனால் தான் தேவன் அவருடைய தேவன் என்று தம்மை அறிமுகம் செய்ய வெட்கப்படவில்லை. இன்று நம்மை குறித்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல எப்போ வெட்கப்பட மாட்டார் தெரியுமா? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்தை முழுமையாய் நம்பும் போது, உறுதியாய் விசுவாசிக்கும் போது, ஆண்டவர் நம்மை குறித்தும் நம்முடைய தேவன் என்று சொல்லப்படுவதற்கும் அவருடைய பிள்ளைகள் நாம் என்ற அறிமுகம் செய்வதற்கும் அவர் வெட்கப்பட மாட்டார். நம்முடைய கீர்த்தனைகளே ஒரு அழகான பாடல் இருக்கிறது. இந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ணும்போது இந்த பாடல் தான் என்னுடைய நினைவுக்கு வந்தது. உங்களுக்கு தெரிஞ்ச பாடுங்க, இல்லைன்னா இந்த புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 394வது பாடல், அதில் சில சரணங்களை நான் பாடுகின்றேன். 394வது கீர்த்தனை பாடல். ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே என்ற பாடல். அதில் 2வது சரணத்தின் ஆரம்பம் இப்படி இருக்கிறது: கூடார வாசிகள் ஆகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ, கைவேறு அல்லாத வீடொன்றே மேலேதான் செய்வேன் என சொல்லி போக வேண்டும். கூடாரவாசிகளாகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ, கூடாரவாசிகளாகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ, கைவேலை அல்லாத வீடொன்றை மேலேதான் செய்வேன் என சொல்லி போகலையோ, கைவேலை அல்லாத வீடொன்றை மேலே நான் செய்வேன் என சொல்லி போகலையோ. ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. என் உள்ளமே உன்னில் சஞ்சலம் ஏன், வீணாய் கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது. என் உள்ளமே உன்னில் சஞ்சலம் ஏன், வீணாய் கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது. சீயோன் நகரத்தில் சீக்கிரம் சென்று நாம் ஜெயகீதம் பாடி மகிழ்ந்திடலாம். சீயோன் நகரத்தில் சீக்கிரம் சென்று நாம் ஜெயகீதம் பாடி மகிழ்ந்திடலாம். ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. துன்பங்கள் தொல்லை இடுக்கண்கிடர் இவை தொண்டரமை அண்டி வந்திடினும், துன்பங்கள் தொல்லை இடுக்கண்கிடர் இவை தொண்டரமை அண்டி வந்திடினும், சொல்லி முடியாத ஆறுதல் கிருபையை துன்பத்தினோடு அனுப்பிடுவார். சொல்லி முடியாத ஆறுதல் கிருபையை துன்பத்தினோடு அனுப்பிடுவார். ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே.
இயேசுவே சீக்கிரம் இத்தரை வாரும் என் ஏழை வெகுவாய் கலங்குகிறேன். இயேசுவே சீக்கிரம் இத்தரை வாரும் என் ஏழை வெகுவாய் கலங்குகிறேன். என் நேச தம்முக ஜோதியே அல்லாமல் இன்பம் தரும் பொருள் ஏதுமில்லை. என் நேச தம்முக ஜோதியே அல்லாமல் இன்பம் தரும் பொருள் ஏதுமில்லை. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலே அண்டினோர்க்கானந்தமே. இயேசு அண்ணலே அண்டினோர்க்கானந்தமே. இயேசு அண்ணலே